கடந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டில் நடந்தது எல்லாமே முரண்பாடுகளாவே நடந்துட்டு இருக்கு. நம்ம டிஆர் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், நதி இல்லாத ஓடம். இந்த ரெண்டு முரண்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற இடத்துல நம்மளோட போக்கஸ் ஃபுல்லா ஒரு முரண்பாடுல மட்டும் போய் நின்றுச்சு. அதுதாங்க நம்ம அறிவாசான் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை அறிவில்லாதவங்க எல்லாம் சேர்ந்து வெளியிட்டாங்கல்ல, அங்கதான் நின்னுட்டோம். அதுலயே ரெண்டு முரண் இருந்துச்சுங்க. அந்த அறிவில்லாத கூட்டத்துக்குள்ள நம்ம நீதி அரசர் போயிருக்காரு, அதுவும் ஒரு முரண்தான். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது இரண்டாவது முரண்தான். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சங்கி பையன் சைமன் தான். அந்த நன்னாரி பையன் கோயம்புத்தூருக்கு வந்து படிச்ச மாணவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கா. படிக்கிற மாணவர்கள் கிட்ட இவன் என்னத்த பேசியிருப்பான்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில பேச விடலாமா? நான் சொன்னா சீமான் மேல இருக்கிற கோவத்துல பேசுற அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அவரே சொல்லுவாரு, கேளுங்க. நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஐடில போய் வேலை செய்வீங்க. நல்லா படிச்சிருக்காரு, எங்க வேலை செய்வார்? அமெரிக்கால. நல்லா படிச்சிருக்காரு, எங்க வேலை செய்வார்? இங்கிலாந்துல. நல்லா படிச்சிருக்காரு, எங்க வேலை செய்வார்? ஜெர்மனியில. என்ன வேலை செய்வார்? எந்த முதலாளிக்கு வேலை செய்வார்? அந்த முதலாளிக்கு. அந்நிய முதலாளிகளுக்கு வேலை செய்யறதுக்கு தகுதியை தர்ற கல்வி அடிமை கல்வியா விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? அப்போ எந்த விடுதலையும் நீ அடைய முடியாது. அப்ப தற்சார்பு பசுமை, பசுமைனா இது வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தாய்மை பொருளாதாரத்திற்கு வரணும். கேட்டீங்கல்ல, நீ படிச்சு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காக்காரன் கீழே தான் வேலை பார்ப்ப. அமெரிக்காவுக்கு போனா அவனுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அங்கேயும் நம்ம ஆளுங்களே பல தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல அங்க இருந்த மாணவர்கள் யாராவது எந்திரிச்சு கோச்சுக்காதீங்க, உங்களை திட்டன்னு கோச்சுக்காதீங்க, திட்டத்தான் செய்யறேன். உன் பிள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்க, என்னத்துக்காக அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துனேன்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? சீமான் இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அவர் காசு வாங்க ஆரம்பிச்சதுல இருந்தே நம்மள படிக்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே பேசின வீடியோ இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. என்னத்துக்கு ஒரு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ நிம்மதியா இரு, வந்தா படியில் என்ன போ. நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. விவசாயம் அவ்வளவு முக்கியமா? இப்ப நம்ம யாருமே சோறு திங்கிறது இல்லையா? சோத்துக்கு இல்லாமலாம் உட்காந்துருக்கோம். இந்த கல்வி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்கெல்லாம் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த விவசாயம் பார்த்த எல்லாரும் நல்ல சோறு தான் சாப்பிட்டாங்கன்னு யாரையாவது ஒருத்தங்களை சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு விவசாயினா யாருங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோடய சொல்றேன், வேற யாரும் இல்லைங்க, எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஸ்கிரிப்ட் ரைட்டரோட அம்மாவுடைய தாத்தா பேரு தங்கப்பன். அவரு காங்கயத்துல அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்திருக்காரு. அந்த தங்கப்பனுக்கு என்ன தெரியுமா வேலை? காலையில எந்திரிச்சு அந்த ஊர்ல இருக்கிற பிசி வீட்டுக்கு போகணும். சாதியவே சொல்லலாம், அது சொல்லவே கூடாதுங்கிறதுனால சொல்லல. முன்வாசல் வழியா இல்லைங்க, பின்வாசல் வழியா தான் போய் நிக்கணும். இப்பவே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட சாதி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இந்த தங்கப்பன் அங்க போய் நின்னா அந்த வீட்டுல இருந்து இவர் வருவாரு. முதல்ல தங்கப்பனுடைய அட்மாஸ்பியர் என்னன்னு சொல்லிடுற, அதையும் கேட்டுக்கோங்க. தங்கப்பன் காலில் செருப்பு இருக்காது, தலையிலயும் தோல்லையும் துண்டு இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னாடி போறப்ப தோல்ல இருக்கிற தொண்டு கக்கத்துக்கு போயிடும். வீட்டுல இருந்து வெளியே வரவரு நம்ம தங்கப்பன் கிட்ட சொல்லுவாரு, நாளைக்கு அறுப்புக்கு ஒரு 10 பேத்த கூப்பிட்டு வயலுக்கு வந்துருன்னு. அவரும் குமிஞ்சிட்டு சரிங்க அப்படின்ட்டு வந்துருவாரு. தங்கப்பன் அவர் ஊருக்குள்ள வந்ததும் எஜமான் மாதிரி அவர் கக்கத்துல இருந்த துண்டு எடுத்து தோல்ல போட்டு, ஏன்பா நம்ம ஆளுங்க ஒரு 10 பேரு மேய்க்க இருக்கிற தோட்டத்துக்கு அறுப்புக்கு போயிடணும், அதனால எல்லாம் 5:30க்கெல்லாம் தயாரா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம போனா மட்டும்தான் 2 வாய் கஞ்சி கிடைக்கும், சரியா? இதுதான் அன்றைய விவசாயின் நிலை. அன்று அப்படிங்கிறது வெறும் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. தங்கப்பன் வீட்டுல வேணா ஒரு 3 வேளை சோறு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். தங்கப்ப அறுப்புக்கு கூட்டிட்டு போறவங்க வீட்டுல ஒரு நாள் கூட 3 நேரம் சோறு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. தங்கப்பனும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான். இதுதான் அன்னைக்கு இருந்த உண்மையான விவசாயிகளின் நிலை. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நான் தங்கப்பன் சொல்றேன், அவங்க அவரை தங்கப்பன் நல்லா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த சாதி பேரை சொல்லி கூட இத்து போட்டு தானே தொடங்குற கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த விவசாயிகளோட நிலை. தங்கப்பனோட பொண்ணும் விவசாய கூலியா போல, தங்கப்பனோட பேத்தியும் விவசாய கூலியா போல. தங்கப்பனோட கொள்ளு பேரை இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு இருந்த தங்கப்பனோட வீட்டுல 3 வேளை சோறே
கொஸ்டின் மார்க் தான். ஆனா இன்னைக்கு இவரோட வீட்டுல 8 வேளை சோறே கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? சுயமரியாதை இல்லாம கூலியா போயிட்டு இருந்தப்ப இவங்க புனிதம்னு சொல்றாங்கல்ல விவசாயம், அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வேலை யாருமே பார்க்கல, அதுக்கான அவசியமும் இல்லைங்க. முதல்ல விவசாயத்தை புனிதம்னு சொல்றத நிறுத்தணும். முதல்ல ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? எப்படி விவசாயம் செய்யறத புனிதம்னு இவங்க புழுகி வச்சிருக்காங்களோ அதே வார்த்தையை தான் மலமல்லும் தொழிலாளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வமா. இன்னைக்கு சீமான் பேசுறத கேட்டு கைத்தட்டின மாணவ மாணவிகளே, போய் உங்க அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் ஒரு வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு இந்த சீமானுங்கிற புறம்போக்கு பேசின மீட்டிங்க்கு போன அந்த வெண்ணெய் வெட்டி சொல்லியிருக்கான், அடிமை கல்வியா விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? நீங்க படிச்ச அமெரிக்காக்கு அடிமை வேலைக்கு போறீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு தற்சார்பு விவசாயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். இது பயங்கரமான புனிதமாமா, நான் வந்துடட்டா அப்படின்னு அப்பா கிட்ட கேளுங்க. செருப்பு கழட்டி அடிப்பாரு. உங்களை இல்ல, அவரே அடிச்சுக்குவாரு. நான் பட்ட கஷ்டம் எதுவும் நீ படக்கூடாதுன்னு தானடா உன்னை படிக்கவே வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. திருப்பி அதே அப்பா கேட்பாரு, மாடு மேய்க்கிறது தான் புனிதம், நீ அதைத்தான் பண்ணணும்னு சொல்ற. இவரு ஏன்பா அவரு பிள்ளைய அமெரிக்கா சிலபஸ் கல்வியில கொண்டு போய் சேர்த்தாருன்னு கேட்பார்ல. அவரு வீட்டை சுத்தி அத்தனை இடம் இருக்கு, ஒரு மாடு கூட இல்லையே. அவரு மாமியாருக்கு 60 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கேயும் மாடு இல்ல. அங்க விவசாயம் பாக்குறதும் இவரு இல்ல. அவ்வளவு ஏன், நம்மளையெல்லாம் காட்டி கொடுத்து வாங்கின காசுல கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்கினார்ல, அங்க எவ்வளவு மாடு வாங்கி விட்டு மேய்ச்சிட்டு இருக்காருன்னு கேளுங்க. நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. அவனுக்கு இப்ப பாடம் தான். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். ஏன்னா நம்ம படிக்க கூடாதுங்கிறத சீமான் சொல்லல. 2000 வருஷமா இங்க இருக்கிற சூத்திரர்கள் படிக்க கூடாதுன்னு இங்க இருக்கிற பார்ப்பனர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பார்ப்பனர்கள் கொடுக்கற காசுப்பட்டு தான் இந்த நாயும், மன்னிச்சிருங்க இடையில கொஞ்ச நாள் மரியாதையா பேசுவேன்னு சொன்னேன், ஆனா இங்க என்னால முடியாது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஏமாணவர்கள் கிட்ட விஷத்தை ஏத்தி விட்டு போயிருக்கான். அடிமை கல்வியா விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? இந்த நாய் எல்லாம் செருப்பில் அடிக்காம என்ன பண்ண சொல்லுங்க. நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. அவனுக்கு இப்ப பாடம் தான். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். தற்சார்பு விவசாயத்துக்கு கிளிக்கணுமாமா. எப்ப அன்னைக்கு யாரெல்லாம் ஒரு வேளை சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருந்தாங்களோ அவனோட பேர பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு 3 வேளை சோறோட படிக்க போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கல்விதான் முக்கியம். நீ இந்த விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்க விவசாயம் நடந்துட்டு இருந்திருக்கு, காய்கறி விற்பனை நடந்துட்டு இருந்திருக்கு, எல்லாமே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. முதல் முறையா விவசாயத்தவே இப்பதான் தொழிலாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு மாட்டோட மாடா என் தாத்தா உழுந்துட்டு இருந்தார்ல, இன்னைக்கு அவங்களோட பேரம் பேத்தி வேணா டிராக்டரை வாங்கி ஓட்டிட்டு போறேன். அன்னைக்கு என் தாத்தா நாள் ஃபுல்லா உழுதாலும் 1/2 ஏக்கருக்கு மேல உழுக முடியாது. இன்னைக்கு அறிவியல் கருவிகளோட உதவியால 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 10 மணிக்குள்ள 10 ஏக்கரை உழுதுட்டு வந்துருவோம். அன்னைக்கு இந்த புனிதமான வேலையை பார்த்துட்டு இருந்த யாரு தோல்லையும் துண்டில்ல, யாரு கால்லையும் செருப்பில்ல. திருப்பியும் நாங்க என்ன இந்தியாக்குள்ளேயே அடிமையா வேலை பார்க்கணும்னு சொல்றீங்களா மிஸ்டர் சைமன்? நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. அவனுக்கு இப்ப பாடம் தான். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். கல்வி எங்களுக்கு எல்லா வகையான விடுதலையும் கொடுத்துச்சு. கிறுக்கு பையன் நீ உட்கார்ந்துட்டு இந்த கல்வி உனக்கு அடிமை வேலையை கொடுக்குதோ? உனக்கு இன்னும் புரியுற மாதிரியே சொல்றேனே, உனக்கு புரியாது இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு யாரெல்லாம் இங்க படிச்சு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களோ, நீங்க சொல்ற மாதிரி அங்க அடிமை வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, அந்த பசங்க கிட்ட இருந்து பிச்சை எடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்க பிச்சைக்கார சைமன் தானே நீயே. நீ பேசுற எங்க மாணவர்கள் கிட்ட. நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. அவனுக்கு இப்ப பாடம் தான். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். கிளஸ்டர் அமைப்பே, நீங்க மிக சிறப்பான ப்ரோக்ராம்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. பெரும் கரும்புள்ளி உங்க மேல விழுந்திருக்கு. நான் அந்த கிளஸ்டருக்குள்ள வரப்ப நிறைய நாடகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கோவையில இவ்வளவு சிறப்பான ப்ரோக்ராம் நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூட்டே இருக்கே அப்படின்னு. ஆனா இந்த தடவை தப்பு பண்ணிட்டீங்க. என் மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்தும். கல்வியால கிடைக்கிற எல்லா விடுதலையும் நம்மளை உயர்த்த மட்டும்தான் செய்யும். இங்க எதுவுமே புனிதம் கிடையாது. இங்க எல்லாமே அது ஒரு தொழில், அவ்வளவுதான். நம்ம இனி எல்லா தொழிலையும் தொழிலா மட்டும் பார்ப்போம். படிங்க படிங்க, படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. எந்த பரதேசியோட வார்த்தையும் காதுக்குள்ள போட்டுக்காதீங்க. நான் என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல.
அடிமை கல்வியா விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம் அப்புறம் இனி ஒவ்வொரு முறையும் நீங்க பேசுங்க. நீங்க உங்களுக்காகவும் உங்க சமூகத்துக்காகவும் உங்க எதிர்கால சந்ததிக்காகவும் நீங்க பேசுங்க. பேசுவோம், எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.